ஸோ ஹேலோ கைஸ், வெல்கம் டு பாலாஜிஸ் லேப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிளான கெமிக்கல் ஒன்று நம்ம புதுசாக உருவாக்க போகிறோம். என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா அது மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு. அது ரொம்ப அன்ஸ்டேபிளான கெமிக்கல் அண்ட் தென் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான கெமிக்கல். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். நான் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பீக்கருமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கணும் டிஸ்டில்டு வாட்டர் வச்சு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2-3 வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஒரு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு பீக்கரில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த எலிஃபென்ட் டூத் பேஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பிங்க் கலராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், அது ஒரு க்ரீன் கலராக டேர்ன் ஆகும், பச்சை கலராக மாறும். ஆக்சுவலி அந்த பச்சை கலராக இருக்கிறது தான் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு. அது ஒரு ஆயில் மாதிரி இருக்கும், அதாவது அந்த சொல்யூஷனுக்கு மேலே மிதக்கும். ஸோ இது ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு காம்போசிஷன். ஈஸியாக வெடிக்கும், அதாவது தன்னை போல் அதுவே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அதுவே வெடிக்கும். பட் இப்போ நான் இதை சின்ன பேட்சாக தானே பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வெடிக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன காட்டன் பால் எடுத்து அதுக்குள்ளே ட்ராப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வெடிச்சிருச்சு. ஸோ இந்த வேஸ்ட்லாம் ரொம்ப ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நார்மலாக கொண்டு போய் ட்ரெயின்லலாம் ஊற்றக்கூடாது. எப்போவுமே கெமிக்கல் வேஸ்ட் ரொம்ப ப்ராப்பராக தான் டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் பேட்சுக்காக நான் பெரிய அளவில் பண்ணுறேன். ஸோ அதை பண்ணதை விட நிறைய பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருக்க சல்ஃபியூரிக் ஆசிடை அதுக்குள்ளே ஊற்றுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு க்ரீன் கலர் ஆயில் மாதிரி இருக்கும். அந்த இருங்க நான் கொண்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், க்ரீன் கலர் ஆயில் மாதிரி மிதந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு. அந்த ஆயில் ட்ராப்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான். அது ஒரு க்ரீன் கலர் ஆயில். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு அதுவாகவே எக்ஸ்ப்ளோட் ஆக விடுவோம். கொஞ்சம் நேரம் இதை நம்ம செட் பண்ணோன்னா அதுவாகவே வெடிக்கும். சாரி, நான் செல்ஃப் ஷூட்டிங் பண்ணதுனால அங்கே இங்கேயும் ஆடிட்டுருக்கோம். ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இதிலிருந்து வர ஃப்யூம்ஸும் அந்த இதுவும் தயவு செஞ்சு இன்ஹேல் பண்ணக்கூடாது. நான் அதனால தான் ஒரு வெல் வென்டிலேஷன் இருக்க ஏரியாவில் வச்சு பண்ணுறேன். ஸோ அது ஃபுல்லாகவே வென்டிலேட்டட் ஏரியா தான். எங்கள் ஃபேமிலியெலாம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு வெல் வென்டிலேஷன் இருக்க ஏரியாவில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மினி பாம் மாதிரி அந்த பீக்கருக்குள்ளே வெடிச்சது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாக பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் தென் எப்போவுமே சொல்கிறது தான், இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதனால் கெமிக்கல்ஸ் ஆசிட்ஸ் கூட அதை பற்றி தெரியலன்னா தயவு செஞ்சு அதை கூட நீங்கள் டீல் பண்ண வேணாம். ஸோ ஏன்னா அதோடய ஃப்யூம்ஸையும் உங்களுக்கு பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ அங்கே ஸ்பில் ஆகி கிடந்திருக்க எல்லாத்தையுமே நான் கொண்டு போயிட்டு ஒரு ஆல்கலை பேஸில் போட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆசிட் கூட டீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேக்கிங் சோடா சொல்யூஷனை பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஆசிட் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனை வச்சு கழுவுனீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப்
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக போக வைக்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு காட்டன் பால் எடுத்து நான் உள்ளே ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வரும். ஸோ see you on another video. Until then, tata, bye from Balaji.